வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு சாந்தா ஸ்டேபிள்ல ஒரு புதிய நிகழ்ச்சி ஆரம்பமாகுது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கதம்பம், அதாவது பல மலர்கள் இணைந்து ஒரு மாலை உருவாகுவது போல பல்சுவை நிகழ்ச்சிகள் இணைந்து இந்த கதம்பம் நிகழ்ச்சி உருவாக போகுது. இன்னைக்கு தான் முதலாவது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நான் எனக்கு பிடித்த ஒரு பாடலை முதல்ல ஒளிபரப்பலான்னு நான் நினைக்கிறேன். இது இன்னைக்கு நேத்து இல்ல, பல வருட காலங்களாக என் மனதில் பதிந்து போன ஒரு பாடல். இதுக்கு முதல் மேற்கு ஆஸ்திரேலியால நான் வானொலி நிகழ்ச்சிகள் செய்த போது அடிக்கடி ஒளிபரப்புற பாடல் இது. வேறு நிகழ்ச்சிகள்ல நான் பங்கு பெறும் போது உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன அவங்க கேட்டால் நான் சொன்ன பாடலும் இதுதான். கோவை செழியனின் தயாரிப்புல பாலச்சந்திரன் இயக்கத்துல உருவான படம் இது. 1991 வெளிவந்த படம் அழகன். இந்த அழகன் படத்துல மம்முட்டி, பானுப்பிரியா, கீதா போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இது ஒரு வித்தியாசமான கதை. இங்கு முக்கியமாக நான் குறிப்பிட வேண்டியது ஒரு இசையமைப்பாளர் பற்றி. மரகதமணி என்று அழைக்கப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் இன்னைக்கு அவர் இருக்கார். அண்மையில் கூட அவருக்கு ஒரு பெரிய விருது கிடைச்சது. அந்த மரகதமணி என்பவருடைய இசையமைப்புல உருவான ஒரு அழகிய பாடல் என் மனதை ரொம்பவே கவர்ந்திருக்கு. வாங்க பாடலை கேட்கலாம். சாதி மல்லி பூச்சரமே, சாதி மல்லி பூச்சரமே, சங்கத்தமிழ் பாச்சரமே, ஆசையின் ஆசையடி, அவ்வளவு ஆசையடி, நின்று முன்னே வந்து கண்ணே நீ கொஞ்சம் கேட்டுக்கோ. காதலில் உண்டாகும் சுகம் இப்போது மறப்போ. கன்னித்தமிழ் தொண்டாற்று, அதை முன்னேற்று, பின்பு கட்டிலில் தாலாட்டு. சாதி மல்லி பூச்சரமே, சங்கத்தமிழ் பாச்சரமே, ஆசையின் ஆசையடி, அவ்வளவு ஆசையடி. எனது வீடு எனது வாழ்வு என்று வாழ்வது வாழ்க்கையா? இருக்கும் 4 சுவருக்குள்ளே வாழ நீ ஒரு கைதியா? தேசம் வேறல்ல, தாயும் வேறல்ல, ஒன்றுதான். தாயை காப்பதும் நாட்டை காப்பதும் ஒன்றுதான். கடுகு போல் உன் மனம் இருக்கக்கூடாது, கடலை போல் விரிந்ததாய் இருக்கட்டும். உன்னை போல் எல்லோரும் என என்னோடும் அதில் இன்பத்தை தேடும். சாதி மல்லி பூச்சரமே, சங்கத்தமிழ் பாச்சரமே, ஆசையின் ஆசையடி, அவ்வளவு ஆசையடி. உலகம் எல்லாம் உண்ணும் போது நாமும் சாப்பிட எண்ணுவோம். உலகமெல்லாம் சிரிக்கும் போது நாமும் புன்னகை சிந்துவோம். யாரும் ஊரென யாரு சொன்னது சொல்லடி? பாடும் நம் தமிழ் பாட்டன் சொன்னது கண்மணி. யாரும் ஊரென யாரு சொன்னது சொல்லடி? பாடும்
நம் தமிழ் பாட்டன் சொன்னது கண்மணி. படிக்கத்தான் பாடலா நினைச்சு பார்த்தோமா, படிச்சத நினைச்சு நாம் நடக்கத்தான். கேட்டுக்கோ ராசாத்தி தமிழ்நாடாச்சு, இந்த நாட்டுக்கு நாமாச்சு. சாதி மல்லி பூச்சரமே சங்கத்தமிழ் அச்சரமே, ஆசையின் ஆசையடி அவ்வளவு ஆசையடி. என்னென்னு முன்னே வந்து கண்ணே நீ கொஞ்சம் கேட்டுக்கோ. காதலில் உண்டாகும் சுகம் இப்போது மறப்போ, கன்னி தமிழ் தொண்டாற்று அதை முன்னேற்று, பின்பு கட்டிலில் தாலாட்டு. எஸ்பிபியின் இனிமையான குரல், என்றும் மறக்க முடியாத குரல், பானுப்பிரியாவின் அழகிய நடனம், இது ரெண்டுமே இணைந்து அமைந்த இந்த பாடல் கண்ணுக்கும் விருந்து காதுக்கும் விருந்து. இந்த பாடல் வரிகள் என்னை ரொம்பவே கவர்ந்திருக்கு. எனது வீடு எனது வாழ்வு என்று வாழ்வது வாழ்க்கையா, இருக்கும் 4 சுவருக்குள்ளே வாழ நீயொரு கைதியா, கடுகு போல் நம் மனம் இருக்கக்கூடாது, கடலை போல் விரிந்ததாய் இருக்கட்டும். எவ்வளவு அருமையான ஆழமான வரிகள் இது. பாரதிதாசனின் ஒரு கவிதையை தழுவி கவிஞர் வாலி இயற்றிய அழகான பாடல் வரிகள். மிகவும் அருமையான பாடல், எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டிய ஒரு பாடல், மனதில் நிறுத்தி வைக்க வேண்டிய ஒரு பாடல். இந்த அருமையான கதம்பம் நிகழ்ச்சியில முதலாக உங்களுக்கு இந்த அருமையான பாடலை வழங்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். மீண்டும் இதே கதம்பம் நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.